மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். உங்களில் பலரும் ஒரே கேள்விகளை கேட்கிறீர்கள். நாம் என்ன செய்ய முடியும் மற்றும் வரப்போவதை எப்படி நிறுத்துவது? உண்மை என்னவென்றால், வரவிருப்பது தற்செயலானது அல்ல. அது திட்டமிடப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது, மேலும் ஏற்கனவே செயல்பாட்டில் இருப்பது. மனிதகுலம் இறுதியாக ஒன்றிணையும். உலகெங்கிலும் உள்ள மக்கள் தாங்கள் ஒன்றாக வலிமையானவர்கள் என்பதை உணர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை மனிதர்கள் ஒன்றிணையவில்லை என்றால், மக்கள் திசை திருப்பப்பட்டு பிளவுபட்டு குரல் கொடுக்காமல் மௌனமாக இருந்தால் போர் தொடங்கும். அப்படி தொடங்கும்போது நீங்கள் தப்பிப் பிழைக்க வேண்டும். ஏனென்றால் கட்டமைப்புகள் சரிந்து உலகம் மோதலில் நீங்கள் சிக்கும்போது அரசாங்கங்கள் உங்களை காப்பாற்றாது. அப்பொழுது நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் தயாராகி இருக்கிறீர்கள், உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்துதான் உங்கள் உயிர் வாழ்வு அமைந்திருக்கும். நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வர இருக்கும் போர் திட்டமிடப்பட்டது, அனுமானிக்கப்படவில்லை. இது பிப்ரவரி 22, 2032 அன்றில் இருந்து அக்டோபர் 3, 2036க்குள் நடந்து முடியும். இதன் முடிவில் உலகம் இன்று இருப்பது போல் இருக்காது. இந்திய பெருங்கடல், மத்திய ஆசியா, ஆசிய பசிபிக், மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா, கரீபியன் மற்றும் மேலும் சில நிலப்பரப்பில் போர்கள் வெடிக்கும். இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். போர் முடிந்த பிறகு எல்லைகள் மாறும். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணையும். கொரியா மீண்டும் இணையும். மேலும் தென்னிந்தியா தென் இந்திய ஒன்றியம் என்ற புதிய ஆட்சியால் நிர்வாகித்து இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலமாக மாறும். இது ஊகம் அல்ல, இது ராயல் கவுன்சிலின் திட்டம். மேலும் பெரும்பாலான உலக மக்கள் இது நடந்து முடியும் வரை இதை உணரமாட்டார்கள். இப்போது எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் தயாராக வேண்டும். பயத்துடன் அல்ல, தெளிவுடன். முதலில் உங்கள் மனதை தயார் செய்யுங்கள். மனச்சோர்வு எந்த வெடிகுண்டை விடவும் வேகமாக கொல்லும். மின்சாரம், மொபைல் நெட்வொர்க்குகள், இணையம் போன்றவற்றின் செயல்பாட்டின் தோல்வியை எதிர்பார்க்க உங்களை பழக்கப்படுத்துங்கள். மனதளவில் ஒத்திகை பாருங்கள். உங்கள் வீடு அழிக்கப்பட்டால் என்ன செய்வது? உங்கள் குடும்பம் காணாமல் போனால் என்ன செய்வது? உதவியின்றி நீங்கள் காயமடைந்தால் என்ன செய்வது என்று நடந்த பிறகு யோசிப்பதை விட இப்போதே சிந்தித்து தயாராகுங்கள். பெரும்பாலானோர் அறியாத மனப்பயிற்சி ஒன்று உள்ளது, டார்க் மெடிடேஷன். இது உங்கள் ஆழ்மனதை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த முறை. தீவிர சூழ்நிலைகளில் உங்களை அமைதியாகவும் விழிப்புடனும் கவனம் செலுத்துடனும் வைத்திருக்க உதவும். இதை ஒரு தனி காணொளியில் விரிவாக விளக்குவோம். அடுத்து உங்கள் உடலை தயார் செய்யுங்கள். இது உடற்தகுதி பற்றியது அல்ல, இது செயல்பாடு பற்றியது. சாலைகள் தடைப்பட்டால் நீங்கள் நீண்ட தூரம் உங்கள் பொருட்களின் எடையை சுமந்து நடக்க வேண்டும். தாக்குதல் நடைபெறும் இடத்தில் தப்பி பிழைக்கும் வழிகள் மூடப்பட்டால் சுவர்களை ஏற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தாக்குதலால் கட்டடங்கள் இடிந்து கீழே சிக்கிக் கொண்டால் அல்லது பிறர் சிக்கியிருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உருவாகலாம். இத்தகைய சூழ்நிலையில் இடிபாடுகளின் கீழ் ஊர்ந்து சென்று தப்பிக்கவும் பிழைக்கவும் உங்களால் இயல வேண்டும். மற்றும் பாலங்கள் இடிந்து வழிகள் தடைப்பட்டால் ஆறுகளை கடந்து உங்களால் நீந்தி செல்ல இயல வேண்டும். நீங்கள் இத்தகைய சூழ்நிலைகளுக்கு உங்கள் உடலை தயார் செய்ய வேண்டும், அதாவது பழக்கப்படுத்த வேண்டும். எனவே அந்நாளில் உங்கள் உடல் உங்கள் உயிர் பிழைக்கும் இயந்திரமாக இருக்கும். நகரங்கள் நிலையற்றதாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களிடையே பயம் உணர்வு பரவும். உணவு இருக்காது. சட்ட அமலாக்கம் சரிந்துவிடும். இராணுவங்கள் அதிகரிக்கலாம் அல்லது முற்றிலும் மறைந்துவிடலாம். இந்த சூழலில் அமைதியாக நகர கற்றுக்கொள்ளுங்கள். கவனத்தை ஈர்க்காதிருங்கள். அடக்கமான மங்கலான நிறங்களில் ஆடை அணியவும். பிரகாசமான அல்லது கண்ணுக்கு தென்படும் வண்ணங்களை தவிர்க்கவும். உங்களை இலக்காக மாற்றக்கூடிய ஏதேனும் பொருட்கள், உதாரணமாக உபகரணங்கள், நகைமணிகள் போன்றவற்றை உபயோகிக்க வேண்டாம். ஜிபிஎஸ் சாதனங்களை தவிர்க்கவும். அதற்கு பதிலாக உங்கள் மொபைல் போனில் ஆஃப்லைன் வரைபடங்களை டவுன்லோட் செய்தோ அல்லது அச்சிட்ட காகித வரைபடங்களை பயன்படுத்துவது நல்லது. பெரிய கூட்டங்கள் மற்றும் முக்கிய சாலைகள் பெரும்பாலும் ஆபத்தான மையப்புள்ளிகளாக மாறக்கூடும். அவை தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் வீட்டிலேயே தங்கினால் உங்கள் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை பலப்படுத்துங்கள். ஒளியை தடுக்க போர்வைகள் அல்லது கருப்பு பிளாஸ்டிக் டேப்புகளை பயன்படுத்துங்கள். சுத்தமான தண்ணீரை சேமிக்கவும் மழை நீரை சேகரிக்கவும்.
நீங்கள் வெளியேற வேண்டும் என்றால் உங்கள் வழியை இப்போதே திட்டமிடுங்கள். பாதுகாப்பான கிராமப்புற இடம் அல்லது காடுகள் போன்ற தங்குமிடத்தை தேர்ந்தெடுங்கள். சில நீண்ட காலங்கள் கெடாமல் சேமித்து உண்ணும் பொருட்கள், அரிசி, பருப்பு, கோதுமை மாவு, தேன், பாதாம் மற்றும் ராகி, கம்பு போன்ற தானியங்கள், போதுமான அளவு தண்ணீர் என்று நீண்ட நாள் வைத்து உண்ணும் சத்தான உணவு வகைகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொதுவாக நடந்து செல்லும் பாதையில் உணவு, தண்ணீர் மற்றும் மல்டிபர்போஸ் கருவிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழியில் மறைத்து வைக்கவும். அதிகமாக சேமித்து மற்றவர்களுக்கு பற்றாக்குறையை ஏற்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க சிறிய நம்பகமான சமூகங்களை உருவாக்குங்கள். தீமூட்டும் கருவிகள், கத்திகள், டக்ட் டேப், சோலார் சார்ஜர்கள் மற்றும் மல்டி டூல்கள் போன்ற கருவிகளை பேக் செய்யுங்கள். அடிப்படை மருந்துகளை கையிருப்பில் வையுங்கள். வலி நிவாரணிகள், ஆன்டிசெப்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், பரிந்துரைக்கப்பட்ட தனிப்பட்ட மருந்துகள், டார்ச்லைட்கள், பேட்டரிகள், மெழுகுவர்த்திகள், கயிறு, பிளாஸ்டிக் ஷீட்கள் மற்றும் சாதனங்களை சார்ஜ் செய்ய ஒரு சிறிய சோலார் பேனலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, மருத்துவ அறிவு இப்போது அத்தியாவசியமாகிறது. மருத்துவர்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் மருத்துவராக மாற வேண்டும். இரத்தப் போக்கை நிறுத்துதல், காயங்களை சுத்தம் செய்தல், தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் CPR செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முதலுதவி பெட்டிகளை வீட்டிலும் உங்கள் பையிலும் வைத்திருக்கவும். ஆஃப்லைன் உயிர் பிழைப்பு மருத்துவ வழிகாட்டிகளை பதிவிறக்கவும். முடிந்தால் மிக முக்கியமான பக்கங்களை அச்சிடுங்கள். நீங்கள் ஆஃப்லைன் AI-யையும் நம்பலாம். நீங்கள் தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவராக இருந்தாலோ அல்லது அதை பயன்படுத்தும் ஒருவருடன் சேர்ந்து பணியாற்ற இயன்றாலோ GPT-4o போன்ற மாடல்களை ஒரு லேப்டாப்பில் பதிவு இறக்கம் செய்து, அதாவது டவுன்லோட் செய்து உபயோகிக்கலாம். GPT-4o என்பது இலவசமாக கிடைக்கும், எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு. இது உங்கள் சொந்த லேப்டாப்பில் இணையம் வசதி இல்லா நேரத்தில் இந்த AI மாடல்களை இயக்க அனுமதிக்கிறது. அனைத்தும் செயலிழந்த போதிலும் AI தொழில்நுட்பத்தை உங்களுடன் தொடர்பில் வைத்திருக்க உதவும் ஒரு தனிப்பட்ட டூல் என இதை கருதலாம். நிறுவிய பிறகு பல வகை மாடல்களை பல வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். பொதுவான உதவிக்காக மிஸ்ட்ரால் அல்லது LLaMA 2 போன்ற பொது பயன்பாட்டு AI மாடல்களை GPT-4o-இல் டவுன்லோட் செய்து உபயோகப்படுத்துவதன் மூலம் இவை உங்கள் தினசரி கேள்விகள், திட்டமிடல், எழுத்து அல்லது சிக்கல்களை தீர்க்க உதவும். உதாரணமாக, வீட்டுப் பொருட்கள் கொண்டு வாட்டர் பில்டர் எப்படி தயாரிப்பது என்ற கேள்விக்கு அந்த AI மாடல் உங்களுக்கு படிப்படியாக பதில் அளித்து உங்களுக்கு உதவும். அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ அறிவில் பயிற்சி பெற்ற MedGPT போன்ற மாடல்களை பயன்படுத்தி புற்றுநோய் முதல் முதற்கட்ட சிகிச்சை வரை ஆலோசனை பெறலாம். உதாரணமாக, டாக்டர் கிடைக்காத நிலையில் ஆழமான வெட்டுக்காயத்தை எப்படி சிகிச்சை செய்வது போன்ற மருத்துவ கேள்விகளுக்கு பதில் அளித்து உங்களுக்கு உதவும். மற்றும் பிளாஸ்டிக் ஷீட்கள் மற்றும் கயிறு கொண்டு பாதுகாப்பான தங்குமிடம் எப்படி அமைப்பது அல்லது சோலார் பேனல் இணைப்பில் பழுது ஏற்பட்டால் எப்படி சரி செய்வது போன்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில்களை அளித்து உதவும். ஆனால் முக்கியமாக, இந்த லேப்டாப்பை மின் விநியோகம் இல்லாத போதும் இயங்கும்படி சோலார் சார்ஜிங் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ்களுடன் அமைக்கவும். இது உங்களுக்காகவே இருக்கும் ஒரு ஆஃப்லைன் கூகுள் பிளஸ் ChatGPT போல மற்ற யாரும் உதவ முடியாத நேரத்தில் கூட நீங்கள் தேவையான உதவியை பெறும் வழி. நெட்வொர்க்குகள் செயலிழக்கும் போது தொடர்பு மிக முக்கியம். ஹாம் ரேடியோக்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அவை உரிமம் தேவைப்பட்டாலும் ஒரு பேரழிவின் போது தொடர்பு கொள்ள மிகவும் நம்பகமான வழிகளில் அவை ஒன்றாகும். வாக்கி டாக்கிகள் குறுகிய தூரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். டவர்கள் இல்லாத இடங்களில் சேட்டலைட் போன்கள் வேலை செய்யும், இருப்பினும் அவை விலை அதிகம். வைஃபை அல்லது சிம் இல்லாமல் அருகிலுள்ள போன்களை நேரடியாக இணைக்கும் மெஷ் நெட்வொர்க் கருவிகளையும் நீங்கள் ஆராயலாம். இப்போதே அவற்றை பயன்படுத்த பயிற்சி செய்யுங்கள். மற்ற அனைத்தும் செயலிழந்தாலும் உங்கள் குழுவை பாதுகாப்பாகவும் தகவலறிந்ததாகவும் வைத்திருக்க இவை உதவும். நிதி அமைப்புகள் சரிந்துவிடும். ATMகள் வேலை செய்யாது. வங்கிகள் முடங்கிவிடும். டிஜிட்டல் வர்த்தகம் முடக்கப்படும். நீங்கள் வர்த்தகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். தங்கம் அல்லது வெள்ளியை இப்பொழுதே முதலீடு செய்ய தொடங்குங்கள். உங்களால் முடிந்தவரை காகித பணத்தை தங்கம் மற்றும் வெள்ளியாக மாற்றி சேமிக்கவும். உங்கள் ஐடி, மருத்துவ ஆவணங்கள் மற்றும் சொத்து பதிவுகள், அடையாள ஆவணங்கள் போன்றவை சில நேரத்தில் உங்களுக்கு உதவக்கூடும். எனவே அவற்றை நீர் புகாத மற்றும் தீ தடுப்பு பவுஸ்களில் பாதுகாக்கவும்.
நீங்கள் இவை அனைத்தையும் தனியாக செய்ய இயலாது. எனவே நம்பகமான குழுவை கண்டறியவும். குறைந்தது 3 முதல் 5 திறமையான நபர்கள், அமைதியான ஒருவர், வலிமையான ஒருவர், முதலுதவி தெரிந்த ஒருவர், ஒன்றாக பயிற்சி செய்யுங்கள். ஒருங்கிணைப்பை உருவாக்குங்கள். முடிந்தால் ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்குங்கள் அல்லது அதில் இணையுங்கள். ஆனால் நம்பிக்கை கிடைத்த பிறகு மட்டுமே. நெருக்கடியில் நம்பிக்கை உங்கள் கேடயமாக மாறும். யாம் முன்னரே உங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையின்படி அணு ஆயுதப் போர் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதி. நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்போது அல்லது வெடி சத்தத்தை கேட்கும்போது தரையில் குனிந்து உங்கள் தலையை மூடிக்கொள்ளுங்கள். ஒளியை பார்க்க வேண்டாம், அது உங்களை குருடாக்கும். வெடி சத்தத்திற்குப் பிறகு விரைவாக தங்குமிடம் தேடுங்கள். ஒரு அடித்தளம், பதுங்கு குழி அல்லது குகை. ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் வெண்ட்களை மூடுங்கள். உள்ளேயே இருங்கள். கதிர்வீச்சு கண்ணுக்கு தெரியாதது மற்றும் கொடியது. வெளியே செல்ல வேண்டாம். பாதிப்பு நடந்த இடத்தில் இருக்கும் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ வேண்டாம். கதிர்வீச்சு நீடிக்கும். முன்கூட்டியே பதுங்கு குழிகளை திட்டமிடுங்கள். குகைகளை பாதுகாப்பான மண்டலங்களாக மாற்றவும். உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் தொடர்பு கருவிகளை உள்ளே வைத்திருக்கவும். அடுத்து வருகின்ற உலக பெரும் தொற்று ராயல் கவுன்சில் திட்டமிட்டபடி அரங்கேறும். இது மூலமாக அவர்கள் மனிதர்களுக்கு மைக்ரோசிப் பொருத்த திட்டம். இதன் மூலம் மனிதர்களின் ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்களால் கண்காணிக்க முடியும். 3ஆம் உலகப் போரின் போது இவற்றை பயன்படுத்தி உயிர் பிழைத்தவர்கள் எண்ணிக்கை மற்றும் உயிர் இழந்தவர்கள் எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு மனிதர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் தாக்குதல் நடத்த இது அவர்களுக்கு உதவுகிறது. எம்மை பின்தொடரும் மனிதர்களுக்கு புரிந்திருக்கும். ஒருபோதும் இந்த சிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. சிப் பொருத்தப்பட்டால் நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். எதிர்காலத்தில் இந்த தாக்குதல்களில் இருந்து மனிதர்கள் தப்பி பிழைக்க யாம் பல இரகசிய இடங்களை தயார் செய்து வருகிறோம். சிப் பொருத்தப்பட்டால் அனைவரும் மாட்டிக்கொள்வோம். எனவே இந்த மைக்ரோ சிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதே முதல் விதி. ஏற்றுக்கொண்டால் எம்மால் அந்த இடத்துக்கு மனிதர்களை அழைத்து செல்ல இயலாது. எனவே சிப்பை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனிதர்களாக ஒன்றிணையுங்கள். அடுத்த 5 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானவை. இது பயத்தை விதைக்கும் நோக்கம் அல்ல, இது விழிப்புணர்வு பற்றியது. போர் தொடங்கும் போது கவுண்டவுன் இருக்காது. யாம் இங்கு வெற்றி கதை பேசவில்லை. ஏற்கனவே திட்டமிடப்பட்டதை யாம் இங்கு வெளிப்படுத்துகிறோம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் நாளை உங்கள் உயிரை காப்பாற்றலாம். அடுத்து வரவிருக்கும் தொற்று நோய்க்கான காலவரிசை மற்றும் அதை பற்றி தகவல்களை வீடியோக்களாக விரைவில் வெளியிடுவோம். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.